ஜனவரி 8. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 45 முதல் 52 வரை. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையிலுள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசுவின் வாழ்க்கையில் ஜெபம் மையமாக இருப்பதை நாம் நற்செய்தி முழுவதும் காணலாம். இந்த ஜெபம் இயேசுவின் வாழ்க்கையில் கொடுத்த ஆன்மீக பலம், இயேசுவின் வாழ்க்கையை வழிநடத்தியது. மேலும் இயேசு இந்த ஜெபத்தால் பெற்ற நன்மைகள் என்ன என்றும் சற்று பார்ப்போம். இயேசுவின் வாழ்க்கையில் ஜெபம் மிக முக்கியமான 3 ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. 1. இறைவனின் திருவுள்ளத்தை அறிய உதவியது. 2. தான் சென்று கொண்டிருக்கின்ற வழி சரிதானா, தான் கடவுளின் திட்டப்படி நடந்து கொண்டிருக்கின்றேனா என்பதை அறிவதற்கு ஆயுதமாக ஜெபம் இருந்தது. எனவேதான் ஒவ்வொரு நாளும் பகல் முழுவதும் பணியில் மூழ்கியிருந்தாலும் இரவிலே தந்தையோடு ஜெபத்தின் வழியாக பேச அவர் மறந்ததே இல்லை. துன்ப துயரங்கள், சவால்கள் போன்றவற்றை சந்திப்பதற்கு ஆன்ம பலத்தை ஜெபம் கொடுக்கின்றது. இயேசு அவரது வாழ்வில் பல சவால்களை சந்தித்தார். அதிகார வர்க்கத்தினரை எதிர்த்து சாதாரண தச்சனின் மகன் வாழ்ந்தார் என்றால் அது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை இயேசுவால் அசாத்தியமாக செய்ய முடிந்தது என்றால் அதற்கு காரணம் அவருடைய ஜெபம். எத்தகைய இடர்பாடுகளையும் இன்னல்களையும் எதிர்த்து நிற்பதற்கு அவருக்கு துணையாக இருந்தது ஜெபம். இறைவனின் அருளை பெற உதவும் வாய்க்காலாக இருந்தது. எப்போதெல்லாம் இயேசு நோயாளர்களுக்கு சுகம் தந்தாரோ அப்போதெல்லாம் அவர் தந்தையிடம் ஜெபித்தார். அவரின் அருளை பெற்றே, இறைவனின் அருளை பெற்றே அவர் அதை பலருக்கும் பகிர்ந்து அளித்தார். ஜெபத்தை வல்லமை மிகுந்த ஆயுதமாக பயன்படுத்தினார் இயேசு. இறை அருளை எப்போதும் பெற்றிக் கொண்டார். நமது கிறிஸ்தவ வாழ்வில் ஜெபம் முக்கியத்துவம் மிகுந்ததாக இருக்க வேண்டும். கடவுளோடு நாம் நெருங்கி இருப்பதற்கும் நமது வாழ்வை வெற்றிகரமாக வாழ்வதற்கும் இறைவனின் சிறப்பான அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கும் ஆயுதமாக இருக்கக்கூடிய ஜெபத்தின் மீது நாம் எவ்வளவு பற்று உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்பதை கேட்டு பார்க்கவே
இன்றைய வாசகம் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றது. மேலும் மனித வாழ்க்கையில் பலவிதமான அச்சங்கள் எழுவதுண்டு. அச்சத்தை போக்கும் வழி உண்மையை கண்டுகொள்வதே. மாயையை உண்மை என்றும் உண்மையை மாயை என்றும் நினைக்கும்போது தவறு ஏற்படுவதோடு அத்தவற்றின் காரணமாக நம் உறுதியான மனநிலை குலையப் போகின்ற ஆபத்தும் ஏற்படுகின்றது. எனவே உண்மையை கண்டுகொள்ள நாம் எப்போதும் முயல வேண்டும். எந்த சம்பவமாக இருந்தாலும் உண்மையை கண்டுகொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். இயேசு பற்றிய உண்மையை நாம் எவ்வளவு ஆழமாக அறிகின்றோமோ அவ்வளவு ஆழமாக நமது உள்ளத்தில் நம்பிக்கை வளரும். அப்போது அச்சத்திற்கு இடமிராது. நமது வாழ்வளிக்கும் கடவுள் தம் அருள் கொடைகளால் நம்மையும் நிரப்பி ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்துவார். அன்பு தந்தையே இறைவா, ஞானத்தின் ஊற்றே, எங்கள் வாழ்வில் நீர் செய்யும் அரும்பெரும் செயல்களைக் கண்டு உம்மை என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அப்பா. எங்கள் உள்ளங்களை தூய ஆவியின் கொடைகளால் நிரப்பியருளும். மழுங்கிய எங்கள் உள்ளங்களை திறக்க செய்தருளும். எங்கள் இதயத்தில் அச்ச உணர்வு எழும்போதெல்லாம் உமது வல்லமையால் எங்கள் ஒவ்வொருவரையும் உறுதிப்படுத்தும். எங்களுடைய ஜெபத்தில் நாங்கள் ஈடுபாடு கொண்டு வெற்றிகரமாக வாழ்வதற்கும் உம்மை பற்றி கொள்வதற்கும் வேண்டிய ஆர்வத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.